அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். விஜயகாந்த் அவர்கள் எதற்கெல்லாம் உதவி செய்துள்ளார், எப்படியெல்லாம் உதவி செய்துள்ளார் அப்படின்றத பத்தி இந்த காணொளியில பார்க்கலாம். குஜராத் பூகம்பம், ஒரிசா புயல் போன்றவற்றிற்கு முதல் ஆளாக அதிக நிதி வழங்கியதற்காகவும், ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவியதற்காகவும் 2001ஆம் ஆண்டு பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற விருதை மத்திய அரசிடம் இருந்து வாங்கியவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். வருஷம் தன்னுடைய பிறந்த நாள் வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் காது கேளாதர் பள்ளிக்கு 1887ஆம் ஆண்டு முதல் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி ஆண்டுதோறும் பள்ளி நலனுக்காக அல்லது ஏழை எளிய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக நிதி வழங்கியவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கவர்ச்சிகரமான சிவப்பு தோற்றம் இருந்தால்தான் நம்ம தமிழ் திரையுலகில் வெற்றி பெற முடியும் என்ற காலகட்டத்தில் தெற்கத்திய மண்ணிற்குரிய கருப்பு நிற முகம் உடலை வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு சினிமா பின்புலமும் வாரிசு அடையாளமும் இல்லாமல் சுய திறமையால் தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற முதல் மனிதன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நம் தமிழ் சினிமாவில் அதிக அறிமுக இயக்குநர்களையும், அறிமுக தொழில்நுட்ப கலைஞர்களையும், அறிமுக சண்டை பயிற்சி இயக்குநர்களையும், அதிக வில்லன் நடிகர்களையும் கதாநாயகிகளையும் அறிமுகப்படுத்துதல் என்ற பெயரில் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பல விஷப்ப பரிசோதனைகளை செய்து அவர்களுக்கு வாழ்வளித்த நல் உள்ளம் கொண்டவர்தான் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சினிமா வாய்ப்பு தேடி கோரம்பாக்கம் தெருவில் சுற்றி திரியும் பசியோடு வந்தவர்களை யாராக இருந்தாலும் தன் சினிமா வாய்ப்பு தேடி அலையும் போது பசியோடு பட்ட சிரமத்தை யாரும் அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் டி நகரில் உள்ள ராஜபாதர் தெரு ரோகிணி ராஜன் அசைவ உணவோடு வருவோர் போவோருக்கெல்லாம் பசியார உணவளித்த கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஈழத்தமிழர் நலன் வேண்டி ஈழம் பெறும் வரை பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்ற சபதம் போன்று தமிழ் ஈழ பற்றோடு இரக்கமுறை நல் உள்ளம் படைத்த நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தான் நடித்த பல படங்களின் மூலம் தீவிரவாத செயல்களை எதிர்த்து தேசிய பற்றை சிறிதளவு மக்கள் மனதில் போத்திய தேசிய சிந்தனையாளன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கார்கிலில் நடந்த பெரும் யுத்தத்தின் போது தான் சார்ந்த திரையுலக நடிகர் நடிகைகளை ஒன்றிணைத்து கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைத்த மிகப்பெரிய தொகையினை மத்திய அரசுக்கு வழங்கிய பண்பாளர் விஜயகாந்த் அவர்கள். புயல், மழை, பூகம்பம் போன்ற பேரிடர் தான் சார்ந்த மாநிலத்திலோ அல்லது நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் நிகழும் போதும் தன்னுடைய சுய வருமானத்தில் மிகப்பெரிய தொகையை வழங்கி மற்ற நபர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்த மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் படுக்கை வசதி வேண்டி தரையில் படுத்து அல்லலப்பட்ட நோயாளிகளுக்காக இலவச கட்டில் ஏராளமாய் வழங்கிய பண்பாளர் விஜயகாந்த் அவர்கள். கடனில் மூழ்கி போக இருந்த நடிகர் சங்கத்தை தனது ஆளுமை திறனால் மீட்டெடுத்த திறமைசாலி. அரசியலில் ஆளுமை திறனோடு இருந்த இருவரும் ஆண் பெண் அரசியல்வாதிகள் உயிரோடு இருக்கும் போதே ஆண்மைத்தனத்தோடு அரசியலில் நுழைந்து தன் ஆளுமையை நிரூபித்து தன்னுடைய கூட்டணியை வேண்டி அவர்கள் இருவரையும் தன்னை தேடி வர வைத்த தைரியசாலி விஜயகாந்த் அவர்கள். தன்னை எதிர்த்து சட்டசபைக்கு வராத தலைவனை பார்த்திராத இரும்பு பெண்மணியின் ஆட்சி காலத்தில் அந்த பெண்மணியை எதிர்த்து சட்டசபையில் நாக்கை முடித்து கேள்வி கேட்ட முரட்டு துணிச்சல்காரர் தான் விஜயகாந்த் அவர்கள். எந்த அரசியல்வாதியும் நடிகனும் வராத முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் மறைவிடத்தில் போலி வேடமின்றி கண்ணீர் சிந்திய கண்ணியமான மனிதன் விஜயகாந்த் அவர்கள். அறக்கட்டளைகளை உருவாக்கி விளம்பர அடையாளத்தால் தன்னுடைய பெருமைகளை பறைசாற்றிக் கொள்ளும் இந்த நடிக உலகத்தில் அவர்களைப் போல அல்லாது நிறைய நபர்களை மேற்படிப்பு படிக்க வைத்து தனது டெல்லி பயணத்தின் போது தனது உதவியால் படித்து பயனடைந்த IAS அதிகாரியால் சல்யூட் வாங்க பெற்ற பண்பாளர் விஜயகாந்த் அவர்கள். கொரோனா காலகட்டத்தில்
தனது குடும்பத்தார்களை ஒதுக்கி ஓரம் கட்டி இறந்து போனவர்களின் உடலை தனது கல்லூரி இடத்தில் அடக்கம் செய்து கொள்ள அனுமதி அளித்த வள்ளல்தான் விஜயகாந்த் அவர்கள். தனது ஒற்றை காலை சுவரில் மிதித்து காற்றில் பறந்து வில்லன்களை தாவங்கட்டையில் மிதிக்கும் விஜயகாந்த் தான் இன்றும் நம்மை போன்றவர்களுக்கு மனதில் பசுமையாக நிற்கக்கூடிய சித்திரம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நண்பர்களே, இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, உங்கள் MC பிரகாஷ்.